இஸ்ரேலோட தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறதுனால உயிரிழப்புகள் 11 உயர்ந்திருக்கு. இது போல செய்திகள் தான். காசால சீஸ்ஃபயர் போட்டாங்க அப்படி இப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் காசா சிட்டியோட புறநகரங்கள்ல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால 11 நபர்கள் இறந்துருக்குறாங்க. இது இறக்கிறதுக்கு பதிலாக கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதோட சொன்னால் கரெக்டாக இருக்கும். சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க, சில நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. எவருக்கு எப்படி வேணுமோ அவங்க அந்த வேர்டை போட்டு இதை ஃபில் பண்ணி ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்குவீங்க அப்படிங்கிற நம்புகிறேன். ஏன்னா போர் சூழலாக இருக்குது, சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது. இருதரப்பு சொல்லக்கூடிய கருத்துக்கள். அதாவது சீஸ்ஃபயர் போட்டாச்சு, தாக்குதல் பண்ண மாட்டேன், பின்வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இந்த அக்ரிமெண்ட்டை மீறது யார் அப்படின்ற கேள்வி இருக்குது. அதாவது ஹமாஸ் தரப்பில் டைம் கொடுத்தாதானுங்க நாங்கள் ஹோஸ்டேஜஸை இறந்துருப்பாங்க, அவங்கள உடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிதலம் அடைஞ்சிருக்கும், பில்டிங் கீழே வந்து பண்ண சிக்கியிருக்கும், நீங்கள் அட்டாக் பண்ணனால தான் அவங்க இறக்குறாங்க. இப்போ அவங்களால எடுக்கிறதுக்கு டைம் வேணும். பெரிய பெரிய இயந்திரம்லாம் வந்ததுனா தான் பல மாடி கட்டட அடியில் சிக்கி இருக்கக்கூடிய உடல்களை எடுக்க முடியும். இப்போ இது போல் சிக்கல்கள் இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய பிணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போனால் அந்த உடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. காசா தரப்புலேருந்து, அதுவும் இந்த ரெட் கிராஸ் தரப்புலேருந்து உதவியோட ஒப்படைச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. பட் ஆனாலும் இன்டர்நேஷ்னல் கமிட்டியில் என்னதான் பார்த்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் எதுனா செஞ்சாலும் தாக்குதல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தொடர்ந்து காசாக்குள்ளே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வரல. ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் சீஸ்ஃபயரை ஒத்துக்கிட்டாங்க போல தெரியுது. ஏன்னா முழுவதும் பிடிக்கணும் அப்படிங்கிறது போல எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு அது ஒத்து வர மாதிரி தெரியல. ஸோ இந்த சைட்லேயும் வந்து சிக்கல் தான். அதே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அங்கேயும் சிக்கல். அங்கேயும் பாகிஸ்தான் திரும்ப ஏர் ஸ்ட்ரைக் ஆப்கானிஸ்தான் மேலே பண்ணும்போது பயங்கரமான இழப்புகள் ஆப்கானிஸ்தான் தரப்புலையும் ஏற்படுது, பாகிஸ்தான் தரப்புலையும் ஏற்படுது, ஆப்கானிஸ்தான் தரப்புலையும் ஏற்படுது. ஸோ இருதரப்புலையும் சீஸ்ஃபயர் 48 மணி நேரம் சீஸ்ஃபயர் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. திருப்பி இரு நாடுகளும் ஒரு சூசைட் அட்டாக் நடந்து அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இருதரப்புலையும் வந்து பண்ணால் மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு ஒரு சீஸ்ஃபயர், மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு ஒரு சீஸ்ஃபயர் இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பண்ணால் தோஹா, இந்த மிடில் ஈஸ்ட்டு, இந்த இஸ்லாமிய நாடுகள் யார் எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் பேச்சுவார்த்தைங்கிறது தோஹா, அதாவது கத்தரோட கேபிட்டல். ஸோ அங்கே தான் நடக்க இருக்கு. அவங்க தான் பின்னணியா அப்படின்ற பல காரணங்கள் இருக்கு. அது பிரச்சனை நடக்காமல் தடுக்கிறதுக்கு. ஸோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்குது. இதில் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிட்டாங்க, இதனால 6 சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க, சில நபர்கள் இறந்துருக்குறாங்க அப்படின்னு மீடியாக்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருக்கு. யாருக்கு எப்படி வேணுமோ அந்த ஃபில்லிங்கை நீங்கள் போட்டு இது ஃபில் பண்ணிக்கலாம். இதில் குழந்தைங்க 2 பேர் இறந்துட்டாங்க. அது இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிளப்பு சேர்ந்தவங்க, நேஷனல் டீம் சேர்ந்தவங்க, ஆப்கானிஸ்தானோட நேஷனல் டீம். ஸோ அதனால் ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதை கேன்சல் பண்ணுறாங்க கிரிக்கெட் போர்டு அப்படிங்கிறது போல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனைங்கிறது சீரியஸான ஒரு நிலைமையில இருந்துக்கிட்டே இருக்கு. விட்டகுறை தொட்டகுறையாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பாகிஸ்தானோட ஆன்டி பாம் ஸ்குவாடு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான இடத்துல வச்சு பாம்பை வெடிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறதோட வச்சு வெடிக்க வச்சுக்கிறாங்க. அதோட வீரியத்தை கூட கால்குலேட் பண்ண தெரியல, என்னன்னு தெரியல. அந்த பாம்பை வெடிக்க வச்சது வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டான இது பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, பிரிட்ஜை சேர்ந்து வெடிச்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கான வெடி விபத்துகள் நடந்திருக்கு. ரொம்ப கண்ட்ரோல்டாக செய்யணும் அப்படின்னாங்க, ரொம்ப கண்ட்ரோல்டாக பிரிட்ஜை வெடிக்க வச்சுக்கிறாங்க. சில வேடிக்கையான விஷயங்கள் இது போல் பாகிஸ்தானுக்குள்ளே நடக்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது வழக்கம் போல். ஆனால் தோஹாவில் வச்சு திரும்பவும் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. சுமூகமான முடிவுகள் எட்டப்பட்டுச்சுன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மிக பெருமளவில் சிக்கலாகும் அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஸோ ஒன்று இஸ்ரேல் காசா இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல, அடுத்தது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இது முடிய போகிற மாதிரி தெரியல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அதுவும் தெற்கு அமெரிக்கா, அதுவும் தெற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியா இருக்கு இல்லையா. ஸோ கொலம்பியாவோட கேபிட்டல் பகோட்டா. ஸோ அங்கே வந்து பண்ணால் பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் மக்கள், அதுவும் பெட்ரோல் குண்டுகளை எடுத்து வீச ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸுக்கும் மக்களுக்கு நடுவில் தள்ளுமுள்ளுகள். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட எம்பசி, இவங்க எதுக்கு இங்கே இருக்காங்க, நம்ம நாட்டு மக்களையும் கொல்றாங்க அப்படிங்கிறது போல மக்கள் வெறி கொண்டு அமெரிக்காவோட எம்பசியை வந்து பார்த்தீங்கன்னா சூறையாடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது கொலம்பியாவோட போலீஸ் அஃபீஷியல்ஸ் விட மாட்டுறாங்க. மிக பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்கள் ஃபுல்லாக அழுத்தங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அமெரிக்கா எதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது போல விஷயங்கள் இங்கே நடக்குது. ஆனால் ஆக்சுவலாக இந்த கரேபியன் தீவுகள் அப்படிங்கிறது ஆயில் அது இதுன்றதை விடவும் டீப் சி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் இருக்குது. அமெரிக்காவுக்கு போகணும் வரணும்னாலே இந்த கரேபியன் தீவுகளை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டீப் சி போர்ட்டை யூஸ் பண்ணி தான் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு அமெரிக்காவிலேருந்து மேற்கு அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
பொருட்கள் கொண்டு வருது. மேற்கு அமெரிக்காலேருந்து கிழக்கு அமெரிக்கா கொண்டு போனோம்னா கப்பல்கள் மூலியமா வரது போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரேபியன் தீவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த போர்ட்டு. ஸோ அந்த போர்ட்டுக்காகவும், ரெண்டாவது இந்த கரேபியன் தீவுகளில் இருக்கக்கூடிய ஆயில் கிரைசிஸ் அது எல்லாத்தையும், அதுவும் கியூபாக்கில் ஆயில் கிரைசிஸ் இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள் ஆயில் ஏற்றுமதி இறக்குமதி இந்த டீப் சி போர்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது போல காரணங்கள்னால அதிகமான ப்ரெசன்ஸ் அமெரிக்கா இங்கே செலுத்துறாங்க. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அமெரிக்கா சொல்லக்கூடிய அந்த ப்ரெஷர்னால அமெரிக்காவோட டேர்ம்ஸுக்கு இங்கே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வரணுமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஸோ அதனால தான் இது போல் அவங்களோட இராணுவத்தை கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிட்டு தீவிரவாதிகள் இந்த போதை மருந்து அப்படிங்கிறது போல பேரை சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன செய்ய போகிறாங்கன்றது பார்த்தலாம். ஸோ இது தெற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இது எப்படி முடிய போகுது, என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த இது கொலம்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, கொலம்பியாவாக இருக்கட்டும், ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ, ஸோ இந்த கப்பல்கள் அடிக்கிறாங்க இல்லையா அமெரிக்காவோட இராணுவம், அதில் சர்வைவர்ஸ் 2 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நேவி பிடிச்சி வச்சுக்கிறாங்க அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. அந்த போட்டில் அடிக்கும்போது போட்டு வெடிக்குது. ஸோ அப்படி வெடிக்கும்போது சில நபர்கள் காயமடைஞ்சிருக்கு, சில நபர்கள் அப்போவே இறந்துருப்பாங்க, சில நபர்கள் தூக்கி எறியப்பட்டிருப்பாங்க அந்த கடல் அப்படிங்கிறதுனால மிதந்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் சர்வைவர்ஸ் 2 பேர்த்த பிடிச்சி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. இதை எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்விகள் பலதும் இருக்குது. ஏன்னா அவங்க சிவிலியன்ஸ் அப்படிங்கிறது போல உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா மிக பெருமளவில் சிக்கல்கள் அமெரிக்காக்காக. ஆனால் போகிறதுக்கு யார் இருக்கா, வேறு நாடுகள்லாம் சிக்கல்கள் உண்டாகும், இது அமெரிக்கா தானே. ஆமாம் அப்படித்தான் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம அப்படியே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம். அப்படின்னா 3 பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு பிரச்சனை, அது ட்ரம்ப் அவர்களை பேசி முடிச்ச உடனே ஜெலன்ஸ்கி அவர்கள் கால் அடிச்சிட்டார். யூரோப்பியன் யூனியன் தலைவர்கள், அதுவும் குறிப்பாக 4 நபர்கள் யூரோப்பியன் கமிஷன் ஹை கமாண்ட் அவங்க ஒன்று பேசிக்கிறாங்க. ஆனால் 3 தலைவர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனு, ஜெர்மனி, அப்புறம் ஃபின்லாண்டு, இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக போட்டிருக்காங்க. ஜெர்மனோட சான்சலர் மெர்ச் அவர்கள், ஃபெட்ரிச் மெர்ச் அவர்கள், 2வது யூகேவோட ஸ்டார்மர் அவர்கள், அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள் ஃபின்லாண்ட். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. பின்னாடி லைனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், அந்த இமேஜஸ் வந்துருக்கும். அதாவது இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஜஸ்ட் பீஸ் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது இந்த டேர்ம், அந்த டேர்முக்கு கீழே இவங்க செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கான பிராண்டு தான் ஜஸ்ட் பீஸ். இனிஷியலாக யூஸ் பண்ண வார்த்தைகள் அப்படிங்கிறது அப்படின்னா ஜஸ்ட் பீஸ், அப்புறம் லாஸ்டிங் பீஸ், இது போல விஷயங்கள் வந்து பண்ண பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ புதுசாக ஒரு வேர்டு பயன்படுத்தப்படுது, அதான் பாத் டு பீஸ். இது ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா, இல்லை ட்ரம்ப் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா, மாற்றங்கள் வந்திருக்கா யூரோப்பியன் யூனியனுக்குள்ள அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ ஃபெட்ரிச் மெர்ச் அவர்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே தெரியுது, யூரோப்பியன் யூனியன் தலைவர்கள் மற்றவங்களாம் வந்து பண்ண உட்காந்து பேசணும். நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூத்தி அவர்கள் இந்த ஃபோன் காலில் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தெளிவாக எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அமெரிக்காவில் என்ன பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்துச்சு. ஸோ பிரச்சனையை இப்போதைக்கு முடிக்கணும், உக்ரைனுக்கு அமைதி வேணும் அப்படிங்கிறது போல தான் இதோட சாராம்சம். விதவிதமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் போஸ்ட் போட்டுக்கிறாங்க. சாராம்சம் இதுதான், உண்மையான அமைதி எல்லாத்தை விடவும் உக்ரைனுக்கு தான் தேவை. இது போல் வேர்டிங்ஸ் மாற்றம், பட் ஆனால் இது எல்லாரும் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். நார்மலாக ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல் தலைவர்கள்கிட்ட கலந்து பேசிக்கிறாங்க, ஒன்றும் இல்லை, எதுவும் ஆகலாம். அமெரிக்காவோட டேரக்டாக இழுத்து விடுற மாதிரி தெரியல. ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, சண்டை பிடிச்சிக்கன்னா நீங்கள் தான் பிடிச்சிக்கணும், இடம் வேணா நான் தரேன் வரீங்களா அப்படிங்கிறதோட தான் பேச்சுவார்த்தை இருக்குமோ என்னமோ தெரியல. ஆக மொத்தம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஹங்கேரியில் வச்சு பேசும்போது புத்தபெஸ்ட் மெமராண்டம், மின்ஸ்க் அக்ரிமெண்ட் மாதிரி புத்தபெஸ்ட் அக்ரிமெண்ட், இது போல் வந்து பண்ண பேசி பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வருவாங்களா, என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு காமெடி என்ன தெரியுங்களா, இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் வார் பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் டை போட்டுக்கிறார் இல்லையா, அது ரஷ்யாவோட கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் கொடி கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டை போட்டுக்கிறார். அது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிறார். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டேற்றி விட்டுருக்காங்க. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி விட்டுருக்காங்களா, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களை அசிங்கப்படுத்திக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது மீடியாக்கள் அதிகமாக ஹைலைட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது போல் மீட்டிங்கில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது போல் இது எல்லாத்த விட ஹைலைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியா பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபிகோ அவர்கள். ஸோ அசாசினேஷனில் அவரை பண்ண ட்ரை பண்ணாங்க, தப்பிச்சு பொழைச்சி போயிருக்காரு. ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார், எல்லா பழசெல்லாம் சொல்கிறார். அதாவது மேற்கு நாடுகளே என்ன பேசுனீங்க ஞாபகம் இருக்கா, ரஷ்யா பிரிங் ரஷ்யா டு நீஸா,
என்ன வார்த்தைகள் பயன்படுத்திங்க இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது. பைடன் அவர்களோட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போட வைப்போம் புட்டின் அவர்களை யார் காஜா காலஸ் அவர்கள் சொன்னான்னு நினைக்கிறேன். இதை அவர் மிஸ் பண்ணிட்டாரு. இதில் பிரிங் ரஷ்யா டு இட்ஸ் நீஸ், முட்டி போட வைப்போம் அப்படிங்கிறதோட இந்த மேற்கு நாடுகள் சூளுரைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை ஆரம்பித்த 3 மாசத்துல ரஷ்யா ஒரு அமைதி ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்க. அதான் உக்ரைன் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாங்க. யாருக்கு எடுத்து விட்டது? மேற்கு நாடுகளோட தலைவர்கள். யாரோட தலைமையில்? முன்னாள் பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் ஜான்சன் அவர்கள். அவரோட தலைமையில் ஜெலன்ஸ்கி அவர்களை இந்த பிரச்சனை பீஸ் அக்ரிமெண்ட்டை ஒத்துக்காதுன்னு சிதைச்சது மேற்கு நாடுகள். மட்டும் இல்லாமல் ரஷ்யாலாம் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போடுவாங்க தான். எதுக்கு தெரியுமா? அவங்க சூளேசை கட்டுறதுக்கு, மற்றதுக்கெல்லாம் அவங்க முட்டி போட மாட்டாங்க. அப்படிங்கிறது போல ரொம்ப வீராபிதேசமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் தரப்பு வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே ஸ்லாவின மக்கள் தான். இந்த ஸ்லோவாக்கியாவாக இருக்கட்டும், செர்பியாவாக இருக்கட்டும், ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்பார்க்கா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன மக்கள். ஸோ இந்த இன மக்களுக்குள்ள ஜினோசைடு பண்ண வைக்கிறாங்க மேற்கு நாடுகள் வேணுக்குனே அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றிணைகிறதுக்கான ஒரு நல்ல தருணம் வந்திருக்கு. ஸோ ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான சிக்னல் இருக்குது. ஹங்கேரியில் பிரச்சனை சுமூகமாக முடியறதுக்கான வழிப்பாதையை ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் ட்ரம்ப் அவர்களோட தலைமையில் இஸ்ரேல் காசா இதெல்லாம் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி சொல்லி ஏமாற்றி வேறு மாதிரி செஞ்சுடுவாங்களா அப்படின்ற கேள்விகள், அச்சங்கள் இருக்குது. என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். நல்லது நடந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா மிக பெருமளவில் பிரளயங்கள் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தில். அடுத்த மிக முக்கியமான விஷயம், நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ் மார்க் 1 ரக விமானம், MK-1A ரக விமானம் வந்து பார்த்தீங்கன்னா மேடன் ஃப்ளைட் ரேடார்லேருந்து எல்லாமே பொருத்தப்பட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேடன் ஃப்ளைட் டெஸ்ட் வந்து பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கு. அதுவும் நாசிக் பகுதியில். ஸோ இந்த விமானம் இது போல் தொடர்ந்து பல பேட்சஸ் ரெடியாகும் அப்படிங்கிற மாற்று கருத்தில் என்ன இன்ஜின்ஸ் வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு ரெடியாக ஆரம்பிக்கும். ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம இராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் 1A ரக விமானம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாற்று கருத்தில். இந்த விமானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெனான் சல்யூட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, வாட்டர் கெனான் சல்யூட். ஸோ நார்மலாக இது போல் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இப்போ நம்ம நாட்டோட உள்நாட்டில் தயாரிப்பான தேஜஸ் சில பாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாலும் உள்நாட்டில் பிரதானமாக செய்யக்கூடிய விமானம் மார்க் MK-1A ரக விமானம் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரையல்ஸை முடிச்சிருக்கு. இது போல் பல சாதனைகள் நம்ம நாட்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்தில். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் சந்திக்கிறேன். அவருக்கு ஸ்டே சேஃப், பை.